World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டெக் டூரிசமுடைய டிவோட்டிஸ் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம பார்த்திங்கன்னா நம்முடைய சஸ்டெக் டூரிசம் சார்பாக கடந்த 2 வருடங்களாக யாரெல்லாம் கர்ம ஜாதகத்தில் பிறந்திருக்காங்களோ, காஷி ஜாதகத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு காஷி ஜாதக பரிகார யாத்ரா, கர்மதோஷ நிவர்த்தி யாத்ரா வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் கடந்த 2 வருடங்களாக எங்களுடைய டூரிசம் மூலியமாக காஷிக்கு வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இந்த காஷி பயணத்துக்கு நானே அங்கே டிவோட்டிஸ் கூட போய் அங்கே கூட இருந்து காஷியில் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத கூட இருந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு யாத்ரா. இந்த யாத்ரா வந்து மிக குறைந்த கட்டணத்தில் சேவை மனப்பான்மையோடு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு 3 நாள் யாத்ராவாக இருக்கும். வெள்ளி, சனி, ஞாயிறு. வெள்ளிக்கிழமை காலையில் போயிட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வர மாதிரி இந்த யாத்ராவை வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யாத்ராவில் அங்கே தங்கக்கூடிய இடம், அதுக்கப்புறம் ஆட்டோ படகுல போகிற கட்டணம், தமிழ் கேட் சார்ஜஸ், மங்களார்த்தி தரிசன், அதுக்கப்புறம் 3 நாட்களுக்கு சைவ உணவுகள், ஏசி வாகனம், பரிகார பூஜைகள், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த 15,000த்துக்குள்ளவே நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளைட்டில் வரீங்களோ ட்ரெயினில் வரது மட்டும் தனி கட்டணமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ட்ரிப்பாக பிளான் பண்ணி கடந்த 2 வருடமாக பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் மிக அழகாக போயிட்டு திரும்பி வர மாதிரியான ஒரு சர்வீஸாக இருக்கும். ஏன்னா இந்த காஷி ஜாதகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய கர்மா. அதை தெரிஞ்சுக்கிறதே அவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதுக்காக பிளான் பண்ணி காசி வரதுங்கிறது ஒரு பெரிய கர்மா. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் வர முடியறதில்ல. சில பேருக்கு நிறைய தடங்கல்கள் ஏற்படுது. அதுக்காகவே நம்ம எக்ஸ்க்ளூசிவாக என்ன பண்ணுறோன்னா, காசிக்கு வரும்போது அதுக்கு முன்னாடி அந்த பயணம் சிறப்பாக இருக்கிறதுக்கு பிரசன்ன பரிகாரம் பண்ணி நம்ம அவங்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி பயனாளர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருக்கிற மாதிரி பிரசன்ன பரிகாரம் கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் காஷி பரிகாரம் முடித்ததுக்கப்புறம் ஒரு பிரசனம் பார்த்து அவங்க காஷி போயிட்டு வந்ததோட பரிகாரம் சக்ஸஸ் ஆகிருக்கா, அதில் என்ன நிமித்தம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்துகிறோம். மேலும் அது சம்மந்தமாக தொடர்ச்சியாக காஷி போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணுங்கிறதையும் தெரியப்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ கடமைக்குன்னு இந்த பயணத்தை செய்யாமல் ஆத்மார்த்தமாக எல்லாருக்கும் அந்த கர்மதோஷம் நிவர்த்தி ஆகணுங்கிற நோக்கத்தில் இந்த காஷி யாத்ரா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாரெல்லாம் காஷி ஜாதகம் உங்கள் ஜாதகமாக இருக்கோ, காஷி போகணும்னு நினைக்கிறீங்களோ, தாராளமாக எங்களோட டூரிசம் காண்டாக்ட் பண்ணலாம். நானே கூட வந்து உங்களுக்கு கூட இருந்து கைடன்ஸ் கொடுத்து அந்த பரிகாரத்தை பண்ணி வைப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் தரிசன், அதிகாலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காஷி விஸ்வநாதர் விஐபி தரிசனம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய பேருக்கு காஷியில் பாதாள வராகி இருக்கிறதே தெரியாது. அந்த கோயில் வந்து காலையில் 5 o'clockலேருந்து 7 o'clock வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். அந்த பாதாள வராகி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. அனுமான் காட்டில் இருக்கிற அனுமனை வழிபாடு பண்ணணும். கடைசியாக கால பைரவரை கும்பிட்டுட்டு வரணும். இப்படி ஒரு பிளான் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பரிகாரம் பண்ணணும், ஒரு 6 கோயிலையும் எப்படி வரிசையாக தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே வந்தவங்களுக்கு அதோட அனுபவம் என்னன்னு தெரியும். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த யாத்திராவில் கலந்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.